வாங்க வீட்டுக்கு போலாம். ஏன் இப்படி குடிச்சிட்டு நடு ரோட்ல படுத்திருக்கீங்க? ஜார்ஜ், நான் வரல. என் பொண்டாட்டி இருப்பா. ஜார்ஜ், எனக்கு அவளை பார்த்தாலே பயமா இருக்கு. நான் வரல. வாங்க ஜார்ஜ். எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐ அம் ஆல் ரைட். குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தாருங்க. நான் பார்த்துட்டு கூட்டிட்டு வந்தேங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லங்க. ஜார்ஜ், ஏன் இப்படி பகல்லே குடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ஒரு பாவம் பண்ணல, நீ ஒரு பாவம் பண்ணல, நான் தான் பாவம் பண்ணிருக்கேன். என்னால குடிக்காம இருக்க முடியல மேரி, என்ன மன்னிச்சிடு. ஆர்கே கார் சர்வீஸ் பண்ணதுக்காக அவர்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு சொல்லி இந்த பயலை அனுப்பிச்சேன். அவன் என்கிட்ட கொண்டுகிட்டு வந்து பணம் தரல. ஏப்பா தம்பி, உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தானா? என்னப்பா அது பேசாமல் இருக்க? உட்காருமா. என்னம்மா அது ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம போயிட்டே இருக்கான். என்னம்மா அது? என்னம்மாச்சு என்கிட்ட சொல்லு. ஏமா அழுற? என்ன ஆச்சு? எதையும் சொல்லாம இப்படி அழுதுகிட்டே இருந்த அப்படிமா? என்ன நடந்தது சொல்லுமா. அவர் குடிக்கிறாரு, ரொம்ப குடிக்கிறாரு மாமா. எத்தனை வாட்டி சொன்னாலும் அவர் திருந்தவே மாட்டேங்கிறாரு மாமா. ஏன் மாமா எல்லாருமா சேர்ந்து ஏமாத்திட்டீங்க மாமா? அழாதம்மா. 20 வருஷமா நான் அவனை பார்த்து தினம் தினம் அழுதுகிட்டு இருக்கிறேம்மா. என்னால முடியாமத்தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். உன்கிட்ட சொல்லாதது என் தப்புதாம்மா. ஒரு பொண்ணால முடியாதது எதுவும் கிடையாதுமா. அவன் குடியை நிறுத்தி அவனை மனுஷனாக்க உன்னாலதாமா முடியும். உன்னை பெத்த பொண்ணா நினைச்சு கேட்கிறேம்மா. இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. ஏப்பா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? நான் உங்ககிட்ட கேட்டேனா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேனா? இப்ப உங்களுக்கு திருப்தியா? உங்க திருப்திக்காக கல்யாணம் செஞ்சு வச்சீங்க. சந்தோஷமா இருந்தேன். கெடுத்துட்டீங்களே, எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. இல்லப்பா, இல்ல, அது இல்ல சந்தோஷம். ஓ சந்தோஷம் கிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன் கூட உட்காந்து தண்ணி அடிச்சேன். இப்ப உனக்கு பொண்டாட்டி வந்தாச்சு. உனக்குன்னு ஒரு குடும்பம் ஏற்பட்டு போச்சு. உனக்குன்னு பொறுப்பு வந்துடுச்சு. நீ வாழணும். உன் பொண்டாட்டி சொல்ல கேட்கணும். நீ எல்லாத்தையும் நிறுத்தணும். நீ எப்படியாவது வாழணும். நீ வாழ்ந்தாகணும். டார்லிங், சாரி டார்லிங், ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்ல இல்ல. அப்ப நான் போட்டுமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. வா உட்காரு. இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து போட்டிருந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? இல்ல இல்ல, அது நல்லா இருந்தது. இது அதை விட நல்லா இருக்கு. என்னங்க ஜார்ஜ், இன்னைக்குதான் நீங்க குடிக்கவே இல்லையே. வேற ஏதாவது ப்ராப்ளமா? என்ன மன்னிச்சிடு. என்னால முடியல.
உன்னை தொட்டாலே என் உடம்பெல்லாம் சிலுக்குது. என்னோட நரம்பெல்லாம் வலிக்குது. ஐம் சாரி. உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாழ்க்கைனா இது மட்டும் தானா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. உங்களுக்கு சரியாயிடும். நல்ல டாக்டரா பாப்போம். ஓஹோ, இதான் உங்க பிரச்சனையா? எஸ் டாக்டர். ஓகே மிஸ்டர் ஜார்ஜ், நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி அடிக்கடி பட்டிருக்கா? நோ டாக்டர். ஓகே, கம் வித் மீ. நான் செக்அப் பண்ணி பார்த்ததுல நர்வ்ஸ் வீக்கா இருக்கு. டாக்டர், சின்ன வயசுல இருந்து எனக்கு குடிப்பழக்கம் இருக்கு. அதனால தான் என் நரம்புகள்லாம் வீக்கா இருக்குமோன்னு பயமா இருக்கு. தட்ஸ் தி பாயிண்ட். அதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம், ஒரு சின்ன சஜஷன். என்ன செய்யணும்? நீங்க யோகா மூலமா ஏன் இதை குணப்படுத்த கூடாது? நீங்க ஒரு யோகா டீச்சரும் கூட. உங்க குரு மிஸ்டர் மணிகண்டனை மீட் பண்ணி சஜஷன் கேளுங்க. வணக்கம். ஆமா, சௌரியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாங்க, உட்காருங்க. சும்மா உட்காருங்க. அப்புறம் என்னம்மா சொல்லு. மாஸ்டர், குடிப்பழக்கத்தினால என் புருஷனுக்கு நரம்பெல்லாம் தளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனால தானோ என்னவோ எங்க தாம்பத்திய வாழ்க்கை பாதிச்சிருச்சு. என் குருங்கிற முறையில உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கலான்னு வந்தேன். புரியுதுமா. என்ன கேட்டா, யோகாங்கிற அற்புதமான கலையால குணப்படுத்த முடியாத நோய்கள் எதுவுமே கிடையாது. மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கவனத்தை செலுத்தி நாம செய்யற தியானத்துக்கு தாமா யோகான்னு சொல்றோம். இப்போ மனுஷன் தண்ணீர் மேல நடக்கிறது, பூமிக்கடியில குழி தோண்டி மணிக்கணக்கில் புதஞ்சு கிடக்கிறது, உடம்பு முழுவதும் நெருப்பை வச்சு கொளுத்திக் கொள்றது, இதெல்லாம் கூட மனக்கட்டுப்பாடுட அவங்க மேற்கொள்ற தியானம் தான், அதாவது யோகான்னு சொல்றேன். புராண இதிகாசங்கள்ல முனிவர்கள் மேற்கொண்ட தவம், அவங்க அடையிற முக்தி, அதனால அவனுக்கு கிடைக்கிற வரம், இதெல்லாம் கூட ஒரு வித தியானம் தான். நான் ஏன் யோகாவை பத்தி இவ்வளவு சொல்றேன்னா, யோகா என தியானத்தினால முடியாது எதுவுமே கிடையாது. இங்க பாருமா, உன் கணவருக்கு ஆரம்ப பயிற்சியிலிருந்து தொடங்கி படிப்படியா யோகாவின் ஒவ்வொரு ஸ்தானத்தையும் விளக்கமா எடுத்து சொல்லி பாடத்தை நீயே நடத்து. நான் தர்ற புத்தகங்களை படிக்க சொல்லு. மேற்கொண்டு என்னோட அறிவுரைகளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவும் உண்டு. என்னமாச்சு? டாக்டர்கிட்ட போனீங்களா? என்ன சொன்னாரு? நீங்க ஒரி பண்ற அளவுக்கு ஒண்ணு இல்ல மாமா. எங்க ஃபேமிலி டாக்டரை பார்த்தேன் மாமா. அவர் சின்ன வயசுல இருந்து குடிச்சதுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அப்படின்னா குணப்படுத்தவே முடியாதா? முடியும். எங்க யோகா மாஸ்டர் பார்த்தேன். இது யோகா மூலியமா குணப்படுத்த முடியும்னு சொன்னாரு. என்னையே பயிற்சி கொடுக்கலான்னு சொன்னாரு. ஏமா இங்கிலீஷ் மருந்தால முடியாதா? யோகா மூலியமா குணப்படுத்த முடியும்னு சொன்னாரு மாமா. பயிற்சி கூட ஆரம்பிச்சிட்டேன். எப்படியோமா, என் மகனை மனுஷனாக்குன்னு அதுவே போதும். நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க மாமா, அது என் பொறுப்பு.
ஆண்டே அண்ணா இது கொடுத்து விட்டாரு. ம். எங்கடா அந்த குண்டு பையன்? வீட்டு பக்கமே காணோம். அவன் வீடு சேத்துப்பட்டு அவன் அப்பா அம்மாவோட இருக்கான். உங்க அப்பா அம்மா இங்க இல்லையா? எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது, நான் ஒரு அனாதை. அத பத்தி நான் கவலைப்படல. அண்ணன் என்ன சொந்த தம்பி மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. இது வரேன். எஸ், இங்க யோகா டீச்சர் யாரு? நான் தான். உள்ள வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டீச்சர், எனக்கு ஒரு ப்ராப்ளம் டீச்சர். டாக்டர் கிட்ட போனேன். டாக்டர் ஒரு நல்ல யோகா டீச்சரை பார்க்க சொன்னாரு. அதான் உங்ககிட்ட வந்தேன். இருங்க முதல்ல காஃபி சொல்லிடுறேன். லிண்டா, ஒரு காஃபி. இப்ப சொல்லுங்க. டீச்சர், நான் ஒருத்தரை லவ் பண்றேன். சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, மனசு ரொம்ப அலப்பாயுது டீச்சர். அதான் உங்ககிட்ட. அதுக்கு யோகா கத்துக்க வந்திருக்கீங்களா? அவரை மறக்கணுமா? ஐயோ, அவரை என்னால மறக்க முடியாது. அவர் எனக்கு எப்போ கிடைப்பாருன்னு தெரியல. அது வரைக்கும் மனசை கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முதல்ல காஃபி சாப்பிடுங்க. நீயா? டீச்சர், இவர் உங்க ஹஸ்பண்டா? ஆமா. இவங்க என்னோட நியூ ஸ்டூடெண்ட், பேர் நான்சி. இவங்களும் உங்க கூட யோகா கத்துக்க போறாங்க. அப்போ நம்ம 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன். உன்னையார் உள்ள விட்டா? நீங்க எப்படி வந்த? நான் என் மனசை கட்டுப்படுத்துறதுக்காக யோகா டீச்சர் கிட்ட வந்தேன். நீங்க என் மனசு சஞ்சலப்படுத்துற மாதிரி இப்படி உட்கார்ந்திருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இங்க இருந்து போக போறியா இல்லையா? முடியாது. முடியாது? முடியாது. ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்களேன். லிண்டா, மேரி, என்ன காப்பாத்துங்களேன். அண்ணே, என்னாச்சு? யாருக்கு பாம் சொல்லுங்க. ஸ்பேனல் ஸ்கூல்ல வந்திருக்கேன். யாருக்கு பாம் சொல்லுங்க. உங்க அண்ணன் பெருசா கிழிச்சிட்டாரு. இவர் வந்துட்டாரு காட்டுறதுக்கு. கட்டுமா? யாருக்கு சச்சா? யாருக்கு பாம் சொல்லுங்க. நான் காப்பாத்துறேன். டேய், வாயை மூடிட்டு இங்க இருந்து போடா. ஓ, விஷயம் அப்படி போதா? அண்ணா இங்க வாங்க. என்னடா? அண்ணே, விஷயம் தெரியல சொதப்புறீங்களா? வம்சுக்கு போய் மது எதுன்னு எதை சொல்லாடாத நேரத்தை வேஸ்ட் பண்றீங்களா? நான் வேணா வெளியே இருக்கேன், அசறீங்களா? டேய், காப்பாத்துவேன்னு பார்த்தா கால வாரி விடுறீங்க. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஆண்டவா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. மேரி, ஏன் இப்படி கத்துறீங்க? அக்கா வீட்ல இல்ல. என்னமோ பாம்பு பூந்த மாதிரி பாம்பு கத்துறீங்க. தான் பூந்துருச்சு. பாம்பு இல்லைங்க, பாப்பா. ஏய், சும்மா இரு. நான்சி, எப்போ வந்தீங்க? இப்பதான். சரி வாங்க கீழே போலாம். வாங்கண்ணா. சொதப்பிட்டீங்களேண்ணா. போடா. நிம்மதியா யாரும் யோகா செய்ய விட மாட்டாங்களே. இன்னைக்கு உங்க கோட்டா ஓவர். இன்னும் ஒரே ஒரு பெக். உங்களுக்கு நான் வேணுமா, மிஸ்கி வேணுமா? நீதான் வேணும். There you are. ஓகே, குடிங்க. ஹரி, எழுந்துடா. ஹரி. ஐயோ. பாவம்.